ஆத்ம வணக்கம் ரொம்ப ஒரு முக்கியமான நூல். எல்லா மனிதர்களுடைய வாக்கிலிருந்து ஒன்று வரும். விதி, கர்மம் அப்படிங்கக்கூடிய வார்த்தைகள்லாம் வரும் இல்லையா? அப்போ ஆன்மீக சாதனை செய்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா பயணம் செய்துட்டு இருக்கும்போது அவர்களுக்கும் அந்த கேள்விகள் அதிகமாக வரும்ல. ஏன்னா அவர்கள் முக்தியை நோக்கி பயணம் செய்தாலும் தான் ஒரு இறை சார்ந்த ஒரு பயணத்தில் இருந்தாலும் கூட அவர்களுக்கு இந்த கர்மம், விதி சார்ந்த சந்தேகங்கள் இருக்கும். அதே நேரத்தில் இறைநிலை சார்ந்தும் முக்தி சார்ந்தும் பல சந்தேகங்கள் இருக்கும். அப்போ அது சார்ந்த விஷயங்களை அதனுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறது மாதிரி இந்த புத்தகத்தில் சில கேள்விகள், சில பதில்கள். ஒரு சாதகர் இப்போ நம்ம நிறைய கர்ம ரகசியங்கள், கர்மத்தினுடைய இயல்பு அப்படின்னு ஒரு புத்தகம் கொடுத்துருக்கோம். என்னதான் கொடுத்துருந்தாலும் அவருக்குள்ள ஏதாவது ஒரு இயல்பாக ஒரு சின்ன கேள்வி வந்திருக்கும். இப்போ நான் ஒரு புத்தகத்தை எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஏன் இது என்ன அப்படின்னு சொல்லி ஒன்று தோணும் இல்லையா? அது ஒரு கேள்வியாக நான் ஆக்கியிருக்கேன். எதுவுமே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருந்தேன் நான். நமக்கு என்னென்னலாம் தோணுச்சோ ஒரு புத்தகம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய தோணும். அப்புறம் அந்த புத்தகத்தில் போய் நம்ம சேர்க்க முடியாது. அப்போ அது மாதிரியான சில விஷயங்களை நம்ம என்ன செய்திருப்போம்னா இந்த மாதிரி தலைப்பு கொடுத்து அது உள்ள கேள்வி பதிலாக நம்ம கொடுத்துருப்போம். அப்போ இந்த நூல்களை படிக்கக்கூடிய சாதகர் எதையுமே விட்டுட மாட்டார். அப்படிதான் விதி பற்றி, முக்தி பற்றி, இறைநிலை பற்றி சின்ன சின்ன சந்தேகங்கள், அதற்கான பதில்கள் அப்படிங்கக்கூடிய அளவில் இந்த நூல் வடிவமைக்கப்பட்டு கண்டிப்பாக ஆத்ம சாதகர்கள் அவசியம் படிக்க வேண்டிய ஒரு நூல். குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதங்கள்.